ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி லெனின் தெருவை சேர்ந்தவர்தான் மேகலா, வயது 25. இவருக்கு பரமேஸ்வரன் என்புடன் திருமணமாகி 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு காரணமாக 2 ஆண்டுகளாக இருவரும் பிரிந்து வாழ்ந்து வந்தனர். மேகலா தனது தாயார் வீட்டில் குழந்தைகளுடன் வசித்து வந்தார். அப்போது மேகலாவுக்கும் மணிகண்டன் என்ற 24 வயது வாலிபனுக்கிடையே பழக்கம் ஏற்பட்டது. பின்னர் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். பரமக்குடி பாரதி நகர் பகுதியில் தனியாக வீடு எடுத்து வாழ்ந்து வந்தனர். இவர்களுக்குள் கடந்த 1 மாத காலமாக தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் மேகலா மணிகண்டனுடன் பேசுவதை தவிர்த்து வந்துள்ளார். மேலும் மணிகண்டன் மீது பரமக்குடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகாரும் செய்தார். போலீசார் இருவரையும் அழைத்து விசாரணை நடத்தி அனுப்பியும் வைத்தனர். நேற்று மாலை 4 மணி அளவில் மேகலா தனது தாயார் வேலை பார்த்து வரும் பெரிய கடை பஜாரில் உள்ள கடை ஒன்றில் விற்பனைக்காக பணியாரம் சுட்டு கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த மணிகண்டன், ஏன் என்னுடன் சேர்ந்து வாழ வர மறுக்கிறாய் என கேட்டிருக்கிறார். அப்போது இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் ஆத்திரமடைந்த மணிகண்டன் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் மேகலாவை சரமாரியாக முதுகில் குத்தினார். இதில் மேகலா இரத்த வெள்ளத்தில் அந்த கடையின் வாசலிலேயே விழுந்தார். உடனே அங்கிருந்த மணிகண்டன் தப்பி ஓட முயன்றுள்ளார். இதை பார்த்த அந்த பகுதியில் இருந்தவர்கள் அலறியடித்து ஓடினர். சிலர் துணிச்சலாக விரட்டிச் சென்று மணிகண்டனை மடக்கியும் பிடித்தனர். பின்னர் அவரை அங்குள்ள கம்பத்தில் கட்டியும் வைத்தனர். இதற்கிடையே உயிருக்கு போராடிய மேகலா சற்று நேரத்திலேயே பரிதாபமாக துடிதுடித்து உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்ததும் பரமக்குடி நகர போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரித்தனர். துணை சூப்பரண்டான சபரிநாதன் உள்ளிட்ட போலீசார் அதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு பார்வையிட்டு விசாரணை நடத்தினார்கள். மேகலா உடலை பிரேத பரிசோதனைக்காக பரமக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைத்தனர். பின்னர் மணிகண்டனை கைது செய்து பரமக்குடி நகர போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு வந்து விசாரணை நடத்தினார்கள். இந்த சம்பவம் பரமக்குடியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது.